ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக வந்து நான் ஆன்லைன் பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து நான் வந்து யூடியூப்பில் ஷேர் பண்ணல. காரணம் பார்த்திங்கன்னா எந்த பிஸ்னஸுமே வந்து ப்ராப்பராக வந்து போகலை. ஸோ எல்லாமே ஸ்டார்ட் ஆகி க்ளோஸ் ஆனதுனால நான் எதையுமே வந்து யாருக்குமே ஷேர் பண்ணல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனுவனான பிஸ்னஸ் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் வந்து இப்போ பார்க்க போகிறீங்க வீடியோவில் என்னன்றது பார்க்கலாம். ஸோ இதோட நேம் பார்த்திங்கன்னா ஜாக்வேர் ஆட்ஸ்னு. இது வந்து ஸ்டார்ட் ஆகி எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட ஒரு 5 மந்த் இருக்கும். நான் வந்து லேட்டாக தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரூஃப்லாம் பார்த்துட்டு ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு லேட்டாக தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பேக்கேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 7 பேக்கேஜ் கிட்டே இருக்குது. ஸோ என்னென்ன பேக்கேஜ்ன்றது பார்த்திங்கன்னா என்னென்ன பேக்கேஜ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரீயாகவே வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறது மூலமாக என்னென்ன இன்கம் கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 7 ருபீஸ் டெய்லி கிடைக்கும். நம்மளுக்கு வந்து 7 ருபீஸ் வந்து 7 டேஸ் கிடைக்கும். ஸோ 7 ருபீஸ் வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த லிமிடேஷன் வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து ஏர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து அடுத்த பேக்கேஜில் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி வந்து 10 ருபீஸ் கிடைக்கும். இந்த பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா 540 ருபீஸு. ஸோ 10 ருபீஸ் இதோ நம்ம எந்த அளவுக்கு எவ்வளோ வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் பர் மந்த்துன்னா பார்த்திங்கன்னா 300 வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பிளான் பார்த்திங்கன்னா 3600. இது வந்து டெய்லியும் பார்த்திங்கன்னா 18 ருபீஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து தான் வந்து இந்த பேக்கேஜ்லேருந்து தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைரக்ட் ரெஃபரல் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃப்ரீ பேக்கேஜ்லேயும் சில்வர் பேக்கேஜ்லேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த ரெஃபரல் போனஸோ லெவல் இன்கமோ எதுவுமே வராது. 3600 தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம அதுக்கு வந்து 1 by 1 தான் நம்ம வந்து பேக்கேஜ் போட முடியும். ஃபஸ்ட்டு ஃப்ரீயில் இது பண்ணிவிட்டு அடுத்து சில்வரில் இது பண்ணிட்டு அடுத்தது ரூபியில் வர முடியும். ஸோ இதோட டைரக்ட் ரெஃபரல் பார்த்திங்கன்னா 7 ருபீஸு ஈச் 10 to அதாவது நீங்கள் ரூபி ஐடியா போட்டிங்கன்னா இதில் வந்து 7 ருபீஸ் கிட்ட உங்களுக்கு ரெஃபரல் இன்கமாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் டெய்லி லிமிடேஷன் வந்து 90 ருபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கலாம். அது சீலிங் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து லிமிடேஷனு. ஸோ மந்த்லி இது லிமிடேஷன் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 2700 கிட்ட ஏர்ன் பண்ண முடியும். இது லெவல் 1ல் வந்து 180யும் லெவல் 7 to 10 வரைக்கும் வந்து 9 ருபீஸும் இதில் வருது. அடுத்த பேக்கேஜாக பார்த்திங்கன்னா 36,000. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெய்லியும் பார்த்திங்கன்னா 180 ருபீஸ் வருது. அதுக்கப்புறம் வந்து டைரக்ட் ரெஃபரலுக்கு 70. ஸோ ஈச் ரூபி ஐடி பார்த்திங்கன்னா 7 ருபீஸ் கிட்ட கிடைக்கிது. ஸோ நம்ம கோல்டு வந்து நீங்கள் இதில் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து 70 ருபீஸு. ரூபி ஐடிக்கு வந்து 7ம் இதுக்கு வந்து 70 ருபீஸும் கிடைக்கிது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து 540 எவ்ரிடே. என்ன லிமிட்னா வந்து நம்மளுக்கூட டெய்லி அந்த சீலிங் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 540 கிட்ட நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மந்த்லி லிமிடேஷன் பார்த்திங்கன்னா 16,200 கிடைக்கிது. இது லெவல் 1ல் 1800 ஆகும். லெவல் 2லேருந்து 18 வரைக்கும் 90 ருபீஸ் ஆகும் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இது வந்து இருக்கிற 4 பேக்கேஜு. அடுத்ததாக இருக்கிற பேக்கேஜ் பார்த்திங்கன்னா டைமண்ட், சஃபயர் அண்ட் பிளாட்டினம். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆட்ஸ் இன்கம் பார்த்திங்கன்னா டெய்லி வந்து 310 ருபீஸ் கிடைக்கிது. டெய்லி ரெஃபரல் போனஸ் பார்த்திங்கன்னா 125. ஸோ போனஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈச் ரூபி ஐடி போட்டோன்னா 7 ருபீஸ் ஆகும். கோல்டு ஐடி போட்டால் 70 ருபீஸ் ஆகும். டைமண்ட் ஐடியில் போட்டால் 125 கிடைக்கிது. இது மேக்ஸிமம் லிமிடேஷன் பார்த்திங்கன்னா 1150 கிட்ட கிடைக்கிது. மந்த்லி லிமிடேஷன் 34,500 கிட்ட கிடைக்கிது. இதுலேயும் இந்த லெவல் போனஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெவலில் 3600 ஆகும். லெவல் 2லேருந்து 18 வரைக்கும் 180 ஆகும் கிடைக்கிது. ஸோ அடுத்த பேக்கேஜ் சஃபயர் பார்த்திங்கன்னா 1 lakh வந்து 26,000. இதில் டெய்லி இன்கம் வந்து 580, ரெஃபரல் 225. ஸோ இதே மாதிரி என்னென்ன ஐடியெலாம் நீங்கள் போடுறீங்களோ அதுக்கேற்ற ரெஃபரல் இது எல்லாத்துலேயும் இது கொடுக்குறாங்க. ஸோ டெய்லி லிமிடேஷன் இவ்வளோ, மந்த்லி வந்து இவ்வளோ கிடைக்கிது. லெவல் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா இது கிடைக்கிது. ஸோ நெக்ஸ்ட்டாக இருக்கிறது பிளாட்டினம் வந்து 2,70,000. இதில் பர் டே இன்கம் பார்த்திங்கன்னா 1,260. டைரக்ட் ரெஃபரலுக்கு 310. இதுலேயும் நீங்கள் என்னென்ன பேக்கேஜுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்களோ அந்த இன்கம்லாம் கிடைக்கும். இது டெய்லி லிமிடேஷன் 2,500. மந்த்லி வந்து 75,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கலாம். லெவல் 1ல் லெவல் 2 வரைக்கும் 18 வரைக்கும் இதில் கிடைக்கிது. ஸோ இதுதான் வந்து பிளான் டீட்டெயில்ஸு. உங்களுக்கு என்ன பிளான் எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து 1 by 1 தான் வர முடியும். ஸோ நீங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரௌன்ஸு, அப்புறம் சில்வர், அப்புறம் ரூபி, அந்த மாதிரி 1 by 1 வந்துட்டு நீங்கள் அடுத்து என்ன பேக்கேஜோ அதை சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பேக்கேஜ் எலிஜிபிலிட்டி சில்வர். ஸோ சில்வரில் வந்து இதில் பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ் இன்கமும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 2 பர்சனை போடுறீங்க அப்படின்னா 2 மேட்ரிக்ஸில் வந்துருச்சுன்னா 14 ருபீஸ் ஒன் டைம் மட்டும் கிடைக்கும். ஸோ அடுத்து கீழே வந்து அதே மேட்ரிக்ஸில் 4 மெம்பர்ஸ் வரும்போது 28 ருபீஸு, 8 மெம்பர்ஸ் வரும்போது 56, 16 மெம்பர்ஸ் வரும்போது 112 அந்த மாதிரி இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக வந்து ஸ்டார் 4 கிரியேட் 2 ஸ்டார் 4 அப்படின்றதுல வரும்போது 3லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது கேஷ் ரிவார்டு. ஸோ என்ன கேஷ் ரிவார்டு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 900 ருபீஸ். ஸோ 4 லெவலில் வரும்போது 1800, 2500 இது மாதிரி அப் டு நம்ம 50 lakhs வரைக்கும் இதில் ஏர்ன் பண்ண முடியும். அடுத்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து ரெஃபர் போடுறீங்க அப்படின்னா இப்போ சில்வரில் வந்து நம்பர் ஆஃப் ஐடிஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சில்வரில் உங்களுக்கு 250 மெம்பர்ஸ் ஐடிஸ் வருதுன்னா உங்களுக்கு வந்து 10K கோல்டு தராங்க. ரூபியில் வந்து 200 ஐடிஸ் வந்துட்டுனா 25K கோல்டு இது பண்ணுறாங்க. அதே மாதிரி கோல்டில் பார்த்தீங்கன்னா 180 ஐடிஸ் வந்துச்சுன்னா 75K கோல்டு, டைமண்டில் 160 வந்துச்சுன்னா 125K கோல்டு, சஃபேரில் 150 ஐடிஸ் வந்துச்சுன்னா 250 கோல்டு, பிளாட்டினமில் 90 ஐடிஸ் வந்துச்சுன்னா 450K கோல்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் விட்ரால் அமௌண்ட், the minimum withdrawal amount 70 rupees per transaction. ஸோ வந்து 70 ருபீஸ் வந்து மினிமம் விட்ரால் அமௌண்ட்டாக வச்சுருக்காங்க. அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ஏர்ன் பண்ணுற அந்த 70 ருபீஸை வந்து விட்ரால் பண்ணிடலான்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோ விட்ராவல் செலவுக்கு வந்து ப்ரொசீட் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே வரும். நம்மளுக்கு வந்து ஃப்ரைடே அன்றைக்கி கட் ஆஃப் ஆகிட்டு சாட்டர்டே சண்டே இல்லாமல் மண்டே அன்றைக்கி நமக்கு கிரெடிட் ஆகும். ஸோ அக்கௌண்ட் எலிஜிபிலிட்டி யூசர் மஸ்ட் பி அட்லீஸ்ட் 18 இயர்ஸ் ஓல்டு. 18 இயர்ஸ் ஓல்டாக இருக்கும். ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு ஐடி மட்டும்தான் பண்ண முடியும். அதே மாதிரி 15% வந்து விட்ரா ரிக்வஸ்ட்டுக்கு பண்ணுறாங்க. விட்ராவல் ஆர் டைப்லி கம்ப்ளீட் இன் 4 to 70 இயர்ஸ். அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஃப்ரைடே அன்றைக்கி விட்ராவல் கொடுத்தது நம்மளுக்கு சாட்டர்டே சண்டே போக மண்டே அன்றைக்கி வரும்னா அதை 72 ஹவர்ஸ்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷனை கொடுக்கணுன்றது போட்டிருக்காங்க. ஸோ கரெக்ஷன்ஸ் எரர்ஸ் பேஸ்டு ரைட் ஓகேங்களா. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்லேயே வந்து இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஷோ ஆகிட்ருக்கும். அதில் கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு வந்துடும். ஸோ இவ்வளோ தான் பிளான் டீட்டெயில்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஸோ இந்த பிரான்ச்சஸ்லாம் எங்கெங்கே இருக்குன்னா ஸ்ரீலங்கா, நேபாள், பங்களாதேஷ் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இருக்குது. ஸோ மதுரையில் தான் வந்து பிரான்ச் ஆஃபீஸை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சென்னையில் இருக்கிறது வந்து கஸ்டமர் கேர் நம்பரோட இது வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வரைக்கும் பேமெண்ட்லாம் வந்து கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க. பேமெண்ட்லாம் எந்த இஷ்யூஸும் கிடையாது. நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஜாயினிங் லிங்க் கொடுக்குறேன். ஏதாவது டவுட்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.